Hi students, welcome to NEET Topper 6. நான் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா how to become a grandmaster in chemistry. நெக்ஸ்ட் வீடியோவில் physics. ஓகேங்களா? லாஸ்ட் டூ மந்த்னா இந்த இயர்க்கான 2 மந்த் நவம்பர் அண்ட் டிசம்பருக்குள்ளே எப்படி ஹோல் கெமிஸ்ட்ரியுமே நம்ம டீட்டெயில்டாக தரோவாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம நீட் 2026க்கான அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்களும் மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அப்கமிங்காக நீட் 2026 பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட அஃபிஷியல் பேட்ச் என்னை நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, என்னோட நோட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போத் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? நம்மளோட 2026க்கான பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் நம்பர் இது தான். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இல்லையா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பேட்ச் டீட்டெயில்ஸ் தந்துடுவாங்க. பேட்சை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட நோட்ஸ் மட்டுமே கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பி படித்தாலே போதும். வேறு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. 100%. எதனாலனா லாஸ்ட் இயர் 2025லேருந்து 38 கொஷின்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் அவர் நோட்ஸ். அப்படியே என்ன நான் கொடுத்த நோட்ஸ் அப்படியே அச்சடித்த மாதிரி 38 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ ஆல்சோ நான் போட்டுட்டேன். நோட்ஸ் ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் PYQ சால்வ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளர் சால்வ் பண்ணுங்கள். நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கொஷின் பேங்க் ஆல்சோ நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். பெர் லெசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 300 கொஷின்ஸ் கிட்ட நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களால் மினிமம் ஒரு 150 கொஷின்ஸ்னாச்சும் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும் பெர் லெசன்ஸ்க்கு. அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டோட்டல் ப்ரைஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3000 rupees தான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ குவிக்காக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 3000 rupees தான். இதுக்குள்ளே கொஷின் பேங்க்கு, ப்ராப்ளம்ஸு, மாக் டெஸ்ட்டு, லைவ் டெஸ்ட்டு, ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு 1 year வரையுமே அக்சஸ் ஆகிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நார்மலாக என்னென்ன ட்ரிக்ஸு எப்படின்னே 2 மந்த்துக்குள்ளே நம்மளால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 ஜோனாக நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று ரெட் ஜோனு, எல்லோ ஜோனு, க்ரீன் ஜோன். ரெட் ஜோனு தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த நவம்பர் 9th இருந்து டிசம்பர் 9th வரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ரெட் ஜோனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ரெட் ஜோனை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான லெசன்ஸ் அப்படிங்கிறத கேட்கணும். இந்த 9 லெசன்ஸை நீங்கள் படிக்கிற வீதத்தில் உங்கள் கையில் 25லேருந்து 27 கொஷின்ஸ் உங்கள் கையில் வரும். வெறும் 9 லெசன்ஸ் தான் படிக்க போறீங்க. இந்த 9 லெசன்ஸை நீங்கள் தரவாக வச்சிங்கன்னா உங்கள் கையில் 25 to 27 கொஷின்ஸ் உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த 9 லெசன்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9லேருந்து டிசம்பர் 9 வரையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. எந்தெந்த லெசன்ஸ்? ஹைட்ரோ கார்பன், ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ், கார்பாக்சாலிக் ஆசிட், ஆல்கஹால் ஃபினால்ஸ், ஈத்தர், ஹாலோல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரீன்ஸ், சொல்யூஷன், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், அயானிக் ஈக்விலிபிரியம். இந்த 9 லெசன்ஸை எந்த ப்ரொசீஜரில் படிக்கணும்? ஃபஸ்ட்டு உங்களோட அகாடமிக் நோட்ஸ், அப்படி இல்லைனா என் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட நோட்ஸை கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிடணும். முடிச்சதுக்கு அப்புறமா கையோட PYQ ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும். அடுத்ததாக NCERT எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளர் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் கொஷின் உங்கள் அகாடமியில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் ஆச்சும் சரி, இல்லை என் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கொஷின்ஸில் மினிமம் ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் 150 கொஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கடைசியாக இந்த 9 லெசன்ஸ்க்கான லெசன் வைஸ் டெஸ்ட் அப்படி இல்லைனா பார்ட் டெஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த 9 லெசன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிசம்பர் 9 அன்னைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னா உங்கள் கையில் எவ்வளோ மார்க் இருக்குது? கிட்டத்தட்ட 108 மார்க் இருக்குது. 108 மார்க் உங்கள் கையில் டிசம்பர் 9ல் நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கீங்க. ரெட் ஜோன் மட்டும் படிச்சிங்கன்னா. எதனால இந்த ரெட் ஜோனுன்னு வச்சுருக்கேன்? இந்த ரெட் ஜோனில் வந்து மேக்ஸிமம் ட்ரிக்கி கொஷின், ட்விஸ்டட் கொஷின்ஸ் வரும். இந்த ட்விஸ்டட் லெசன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நோட்ஸ் A to Z கம்ப்ளீட்டாக இருக்கும். 2025 வச்சு ப்ரூஃபோடு போட்டிருப்பேன். அப்படியே டேரெக்டாக அல்வா மாதிரி வந்து என்னோட நோட்ஸ்லேருந்து டேரெக்டாக கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ மறக்காமல் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா டேரெக்டாக அஃபிஷியல் ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் ஜோன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டிசம்பர் 9க்கு அப்புறம் டிசம்பர் 9க்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா டிசம்பர் 9லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எல்லோ ஜோன். ஓகேங்களா? சாரி, இந்த இடத்துல டேட் வந்து தப்பாக போட்டிருக்கு. டிசம்பர் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். டிசம்பர் 10லேருந்து டிசம்பர் 20க்குள்ளே இந்த ரெட் ஜோனை எல்லோ ஜோனை பிரிக்கும். எதனாலனா இதுக்கு மட்டும் 10 days தான் கொடுத்துருக்கீங்க. என்ன காரணம்? நல்லா நோட் பண்ணி, இந்த லெசன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ்,
அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஈக்குலிபிரியம், மோல் கான்செப்ட், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அண்ட் ரிடாக்ஸ், இந்த 4மே உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ். ஆனால் எனக்கு தியரியே தெரியாது, பட் ஃபார்முலாஸ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாலே போதும், இந்த 4 லெசனில் நீங்கள் தட்டி தூக்கிடலாம். ஜிஓசி அப்படிங்கிறது தியரி பேஸ்டு கொஷின்ஸ், அமைன்ஸ் ஈக்குவேஷன் டி பிளாக் தியரி பேஸ்டு கொஷின்ஸ். இந்த 7 லெசனை நீங்கள் டிசம்பர் 10லேருந்து டிசம்பர் 11க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். எந்த ப்ரொசீஜர்? நான் சொன்ன ப்ரொசீஜர், ரெட் ஜோனுக்கு சொன்னேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அந்த ப்ரொசீஜரில் இந்த எல்லோ ஜோனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட் எந்த ஜோன்னா க்ரீன் ஜோன். க்ரீன் ஜோனுக்கு ஒன்லி 5 days தான். ஏன்னா பயோமாலிகுல்ஸ் தியரி பேஸ்டு, பயோமாலிகுல்ஸ் பயாலஜியில் படிச்சிட்டிங்கன்னா இந்த பயோமாலிகுல்ஸ் ரொம்ப ஈஸி. எஃப் பிளாக்கு 3 pages தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. பி பிளாக்கு 3 pages to 5 pages தான் ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இந்த 4 லெசன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கூடிய டைமிங் என்னது? 5 days. அப்போ டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்த்துக்குள்ளே, நவம்பர் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நவம்பர் 10ல் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்க்குள்ளே இந்த ஹோல் கெமிஸ்ட்ரியுமே நான் சொன்ன வேலை படிச்சிங்க அப்படின்னா ரியலி நீங்கள் 160+ இல்லை 180 out of 180 எடுக்கிறதுக்கு கூட மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக உங்களால் முடியும். யார் இந்த 2 months வேஸ்ட் பண்ணிவிட்டு ஜான்வரி மந்தில் புதுசாக கெமிஸ்ட்ரி சிலபஸ் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. எதனால ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்கன்னா, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அந்த ஃபிசிக்ஸ் படிக்கணுமா, கெமிஸ்ட்ரி படிக்கணுமா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுமா, தியரி சால்வ் போட்டு குழப்பிட்டீங்க அப்படின்னா டோட்டல் மந்த்துமே சப்சிக்வெண்ட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டே வந்துடும். ஸோ ஃபைனல் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு மொத்தமாகவே blank ஆயிரும். ஸோ திருப்பி சொல்கிறது அதுதான், இந்த 2 monthல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸுக்கு அப்கமிங்காக மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் இன் ஃபிசிக்ஸ் வருது. ஸோ நான் சொன்ன வேலை ஃபிசிக்ஸையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ளேயும் உங்கள் கையில் 360க்கு எவ்வளோ? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 360, இது ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட 250+ மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்கும். நான் சொன்ன வேலை படிச்சிங்கன்னா, அப்படின்னா 250 மார்க்குக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். எப்போ? டிசம்பர் எண்டுக்குள்ளே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்த்து சொல்கிறேன். ஸோ திருப்பி சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி எனக்கு தெரியாதுன்னு என்ன டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பேட்ச் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மறக்காமல் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஃபுல் கேரண்டி தரேன் உங்களை 160+ வாங்க வைக்கிறதுக்கு. ஏன்னா எந்தெந்த வேலை படிக்கணும், எப்படிப்பட்ட ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும், ட்ரிக்ஸை யூஸ் பண்ணால் எவ்வளோ செகண்ட்ஸில் ஆன்சர் வருது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணணும்னு தேவையில்லை. எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டாலே எனக்கு போதும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் டிலே ஆகிற பட்சத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நான் ஒர்க்கில் இருப்பேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சவரையும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஃபைனல் ரிவிஷனுக்கு ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்களே மேக் பண்ணி கொடுத்துருவோம். அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்துடும். ஏன்னா ஃபைனல் ரிவிஷன் ஏப்ரலில் நீங்கள் பண்ணும்போது இந்த ஷார்ட் நோட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமான, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்கணுங்கிறது தேவை கிடையாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் சப்சிக்வெண்ட்டாக போடக்கூடிய கெமிஸ்ட்ரி ரிலேட்டட், ஃபிசிக்ஸ் ரிலேட்டட், பயாலஜி ரிலேட்டட், நீட் 2026 ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ மெனி ட்ரிக்ஸ், கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுவாங்க, அக்சஸ் பண்ணிக்க முடியும். Thank you students.